ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था। महाराज श्री स्वामी समर्था। अक्कलकोट श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் நம்ம பார்த்தோம், அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் ரொம்ப அழகாக குழந்தை மாதிரி லீலைகள் பண்ணி டேக்கா கொடுத்து ஓடினார் அப்படின்னு. ஏன்னு கேட்டால், எங்கே உண்மையான பக்தி இல்லையோ அங்கே அவர் இந்த மாதிரி அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அதே நேரத்தில் அவங்களுக்கு உணர்த்துகிற மாதிரி லீலைகள் மூலமாக ஒரு விளையாட்டை காண்பிச்சு அவரை கடத்தி கூட்டின்னு போகும்போது டக்குன்னு அந்த இடத்துலேருந்து காணாமல் போய் அவரை தேடுற மாதிரி பண்ணிடுறாங்க. எப்போவுமே தேடும்பொழுது தான் அதோடைய அருமை நமக்கு தெரியும். இருக்கும்போது அதோடைய அருமை தெரியாது. அதை தொலைத்து விட்டு தேடும்போது தான் அதோட அருமை தெரியும். அந்த மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தத்தை வந்து எல்லோரும் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோடு இல்லாமல் சாதாரணமாக கூட மன்னிப்பு கேட்கலை. நான் உங்கள்கிட்ட சொல்ல விட்டு போச்சு. ஒத்தரை அடிச்சுட்டு கன்னத்தில் அரைஞ்சுட்டு அழுது மன்னிப்பு கேட்டாங்க. அதை பார்த்து அவர் வயிறு குலுங்க சிரிக்கிறார். ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் நீ அவனை அடி, அவன் ஒன்றை அடிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அடிச்சுக்குவாங்க தெரியுமா, அது மாதிரி அடிச்சுன்னெலாம் அழுது பிறண்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மாதிரி அவர் லீலை பண்ணினார். ஆனால் அவர்கிட்ட வந்து எவ்வளோ விதவிதமான ஆட்கள் வந்திருக்காங்க, விதவிதமான சேவகர்கள் வந்திருக்காங்க. நான் சொன்னேன், ரொம்ப நெருக்கமாக இருந்த சோழப்பாவே பணத்து மேலே ஆசை வச்சார்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த சுந்தராபாயின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த சுந்தராபாய் வந்து எவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஒரு விதவைங்கிறதுனாலையும் மட்டும் இல்லாமல் அவள் ஒரு நற்கர்மங்கள்னால தான் இவர் சுவாமியை சந்திக்கிறதுக்கே அவளுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஏதோ முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள்னாலேயோ இல்லை இவளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்னாலேயோ வந்து சுவாமிக்கு சேவைகள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட தன்னுடைய குணத்தை மாற்றிக்க அவள் தவறி போயிட்டாள். எப்படி வந்து மழை பெஞ்சு அந்த மழை வந்து உயரமான நிலத்திலேருந்து தாழ்வான நிலத்துக்கு தண்ணீர் வந்து ஓடி வருமோ, அது மாதிரி சுவாமிகிட்டேருந்து அவ்வளோ அறிவுரைகள் வந்தால் கூட அந்த அறிவுரைகளை எடுத்துக்கொண்டு அவள் கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவள் செய்த புண்ணிய கர்மாக்கள், அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் எப்படி நம்ம போய் எடுக்கலாமோ அது மாதிரி அந்த புண்ணிய கர்மாக்கள் அவளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற வரைக்கும் சுவாமி வந்து அவளுக்கு ஹி கேவ் அ வெரி லாங் ரோப். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், இந்த சுந்தரபாய் இப்படி படுத்துகிறாளே, இருந்தால் கூட சுவாமியே அவளை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு எபிசோடில் தான் நம்ம சொன்னோம், புஜங்கான்னு ஒரு பனியா ஒரு வணிகன் ஒருத்தன் வந்து ஏதோ பண்ணும்போது சுந்தராபாய்க்கும் அவளுக்கும் சண்டை வந்து கணாப்பின்னான்னு திட்டிப்படுறான். அந்த புஜங்கா திட்டின உடனே அந்த சுந்தராபாய் என்ன பண்ணுறா, ரொம்ப வெறுத்து போய் கண்ணீரோட வேகமாக ஓடி போய் நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அழும்போது சுவாமி சமர்த்தர் அப்போ கூட கருணையோடு அவளை அங்கே இருக்கிற சேவர்கள்லாம் கூப்பிட்டு போய் அவளை போய் இழுத்துன்னு வாங்கடா அப்படின்றார். அவங்கெல்லாம் வந்து இவள்கிட்ட சொன்ன உடனே அவள் இல்லை நான் வரமாட்டேன், வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஏழை பிராமண பெண், என்னை தகாத வார்த்தைகள்னால ஒரு வணிகன் வந்து திட்டான், அப்போ கூட எனக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடைக்கல, அதனால் நான் இனிமேல் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் வேஷம் போடுறாள். போட்டோன்னே சுவாமி பார்க்குறார், இவங்கெல்லாம் திரும்பி வந்துடுறாங்க அந்த மாதிரி வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. நேராக சுவாமி எந்தெந்த கடகடன்னு போய் அவளை தரவரன்னு இழுத்துன்னு வரார். இழுத்து வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே அந்த மாதிரி சொல்கிறா, உங்கள் தர்பாரில் எனக்கு நியாயம் கிடைக்காதா, இந்த மாதிரி அந்த வணிகன் என்னை எப்படிலாம் கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் திட்டான், நான் பெண்ணுன்னு கூட பார்க்காம அப்படின்லாம் சொல்லி சுவாமிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சுவாமி சிரிச்சுட்டு, அப்படி என்ன வார்த்தையில் ஒன்று அவன் திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறார். சத்தம் போட்டோன்னே அந்த சுந்தரபாய் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மனசு மாறாமல் அப்படியே கொஞ்சம் அதோட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு சுவாமியோட இருந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த பாலப்பான்னு புதுசாக ஒருத்தர் வந்தார் இல்லையா, நம்ம கர்நாடகாலேருந்து வந்து ஹோசூர்லேருந்து வந்தார்னு சொன்னோமே, அவர் வந்து அந்த பாலப்பா வந்து அவருக்கு சுவாமிக்கு எவ்வளோ மரியாதையோடு அவர் பக்கத்தில் இருந்து அவருக்கு சேவைகள் செய்தால் கூட அந்த பாலப்பா மேலேயும் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறது. அந்த பாலப்பா பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு சுவாமிக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட இந்த சுந்தராபாய் அவரையும் ஏதாவது ரொம்ப தொந்தரவு பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே வருது. சுந்தரபாய் மேலே கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டுருக்கு. அதோட சுந்தரபாய் நேரம் என்ன பண்ணிடுறா, போய் மகாராணிகிட்ட போய் சொல்லிடுறா, இந்த பாலப்பா எனக்கு வந்து இல்லாத தொந்தரவுகள்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோன்னே மகாராணியும் அவள் பேச்சை நம்பி பாலப்பாவுக்கு உத்தரவு போட்டுறா, நீ இனிமேல் சுவாமி பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாலப்பா உடனே சுவாமிகிட்ட வந்து கண்ணில் தண்ணி விட்டு, சுவாமி நான் என்னுடைய குடும்பத்தெல்லாம் மறந்து
என்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் தான் கதின்னு வந்து நான் உங்களுக்கு சேவைகள் பண்ணிட்டு இருக்கும்போது இனிமேல் உங்கள் பக்கத்தில் வந்து கூட நான் உங்களை தரிசனம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தண்டனை கிடச்சிருக்கேன், நீங்கள் என்னை வந்து இதுலேருந்து விடுவிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது சுவாமி அவரோட கையை காமிச்சு, உன்னை நான் எப்போவுமே காப்பாற்றுவேன், நான் உன்னை எப்போயுமே காப்பாற்றுவேன், நான் உன்னை எப்போயுமே காப்பாற்றுவேன்னு 3 முறை சொல்கிறார். சொல்லிவிட்டு நடந்துட்டு இருக்கும்போது இந்த பாலப்பா வந்து தூரத்துலேருந்து தான் சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் இது எல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னு கேட்டால், சுந்தரபாயருடைய பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மாக்கள் அவருடைய கணக்கில் இன்னும் தீரலை. அதனால் சுவாமி வந்து அந்த விதிங்கிற அந்த கர்மாக்களுடைய வேலைகளை செய்ய விட்டுட்டு அவருக்கு ஒரு லாங் ரோப்பு கொடுத்து அதுக்குள்ளே அவள் மாறுவாளான்னு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் அவளுக்கு வாழ்க்கை பாடம் அறிவுரைகள்லாம் சொல்லி கொடுத்து கூட அவள் மாறாமல் இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ அவள் மேலே கம்ப்ளைண்ட் பெரிய லெவலில் போய் உடனே வந்து சுந்தரபாயை அந்த இடத்துலேருந்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆர்டர் வருது, கவர்மெண்ட் ஆர்டர் வருது. மகாராணியால் கூட ஒன்றும் பண்ண முடியல, சுந்தரபாயை அந்த இடத்த விட்டு தள்ளி விட்டுறாங்க. சுந்தரபாய் கதறி அழறா சுவாமிகிட்ட, சுவாமி என்னை நீங்கள் எப்படியா காப்பாற்ற மாட்டிங்களா அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது கூட சுவாமி உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு, நீ இப்போ இங்கேருந்து அப்படின்ட்டுறாரு. அப்போ வந்து பாலப்பா வந்து திரும்ப சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமிக்கு பக்கத்தில் இருந்து சேவைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சுவாமிக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அந்த சுந்தரபாய்க்கு கிடைச்ச அற்புதமான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை அவள் சரியாக பயன்படுத்திக்காமல் தன்னுடைய குணாதிசயங்கள்லேயும் தன்னுடைய தவறான விஷயங்களையும் எந்த விதமான சேஞ்சும் பண்ணிக்காமல் சுவாமிக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவள் வந்து சரியாக பயன்படுத்திக்காததுனால அவளுடைய புண்ணிய கணக்குகள் தீர்ந்து பாவக்கணக்குகள் கூடி இப்போ ப்ரெசண்ட்டாக பண்ணியிருக்கக்கூடிய பாவக்கணக்குகள் கூறி எவ்வளோ பேரையும் வந்து அவமானப்படுத்தியிருக்கா. அவள் வந்து திடீர்னு என்ன பண்ணுவா, நான் வந்து ரொம்ப அப்படியே இதுவாக இருக்க போகிறேன், விரதமாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பகலெல்லாம் ரொம்ப வைராக்கியமாக சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி இருந்துட்டு சுவாமிக்கு வரக்கூடிய நைவேத்தியங்கள்லாம் எடுத்து ராத்திரியில் உட்காந்துட்டு இனிப்பு பண்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாள். இப்போ கூட நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் இந்த மாதிரி விரதம் இருக்கேங்கிற பேரில் விரதம் இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு நம்ம அண்ணன்ட போனோன்னே வழக்கமாக சாப்பிட்றதுக்கு மேலே 2 மடங்கு சாப்பிட்றது விரதம் இருந்ததுனால. இது மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி விரதங்கள்லாம் எந்த விதமான பலனையுமே கொடுக்காது. அதனால் பக்தியில் எந்த விதமான ஏமாத்து வேலையும் நடக்கவே நடக்காது. அதனால் ஏமாத்து வேலை பண்ணி பகட்டான பக்தி பண்ணி எந்த சுவாமியையும் நம்ம திருப்பி விடுத்தவும் முடியாது, நம்ம ஆத்மாவுக்கும் நம்ம வந்து உண்மையானவர்களாக நடந்துக்க முடியாது. அதனால் இதை நம்ம வந்து ஒரு பெரிய வாழ்க்கை படமாக எடுத்துகிட்டு சுவாமி சமர்த்த மகாராஜ் வந்து அந்த மாதிரி காலகட்டங்களில் கூட அவங்க பண்ணின புண்ணியங்களுக்கு பலன் கொடுத்து அவங்கள வந்து அனுகிரகம் பண்ணி அவங்கள காப்பாற்றினார். அப்படிங்கிறதுக்கு இந்த சுந்தரபாயோடைய கதை ரொம்ப பெரிய பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே. அதனால் நம்மளும் இந்த பாடத்தை உணர்ந்து கொண்டு நம்மளுடைய ஆன்மீகத்தில் நம்மளுடைய பக்தியில் உண்மையானவர்களாக இருந்து நம்ம சேவை செய்யும்போது நம்ம இறைவனை தேடி போகவே வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரமாணம், தத்த அவதாரங்கள் நம்மளை தேடி வந்து நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எபிசோடு நம்ம அடுத்த இதுலேயும் கண்டினியூ பண்ணலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.